Namaste students. I hope that you are all fine. Today I am going to see about the theories of company accounts. The 7th chapter no company accounts. Take all of you page number 225. Company accounts la போன வாரம் வந்து ஒரு சம் மட்டும் போட்டீங்க லாஸ்ட் ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து நம்ம இதோட தியரியை மட்டும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆல்ரெடி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய நீங்கள் காமர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இன்ட்ரோடக்ஷன், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கம்பெனி. கம்பெனினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ், டிவிஷன்ஸ், ஷேர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு +2ல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வீடியோ கிளாஸ் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ ஆர் யூ கேன் கால் ஆல்சோ. பேஜ் நம்பர் 226. நான் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுதும் நான் பேஜ் நம்பர் சொல்லுவேன். ஏன்னா நீ புக்கை எடுத்து பார்த்துக்கோ. இன்ட்ரோடக்ஷன். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 7.1ல கொடுத்துருக்கான் பாரு. What do you find in common? Read the following. What do you find in common? What they do mean to you? Tamil Nadu Newsprint and Papers Limited (TNPL), Bharat Heavy Electricals Limited (BHEL), Infosys Limited, Indian Oil Corporation Limited. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் என்ன காமனாக பார்க்குறீங்க? லிமிட்டட்ன்ற வேர்டை என்ன பண்ணுறீங்க? காமனாக பார்க்குறீங்க. ஒரே சேமாக இருக்கா எல்லாத்துலேயும்? டிஎன்பிஎல்ல எல்ல லாஸ்ட் லிமிடெட் இருக்கா? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல லிமிடெட்ன்ற வேர்டு எல்என் இருக்கா? இன்ஃபோசிஸ் லிமிடெட்லயும் லிமிடெட்ன்ற வேர்டு எல்என் இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ் லிமிடெட்லயும் என்னன்னு இருக்கு? எல் அப்படின்றது வந்து இருக்கு. ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் எவர் கோயிங். எப்பவுமே ஹியூமன் நீட்ஸும் வாண்ட்ஸும் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். In order to meet them, production must be carried on large scale. For this amount of capital, modern technology and managerial skills are needed for business units. So வளர்ந்து கொண்டே நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமாக, பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமாகன்ற மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து டே பை டே வந்து என்னவாயிட்டு இருக்கு? நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து வெறும் தனி வணிகம், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு இது மட்டும் போராது. நமக்கு என்ன தேவை? அது வந்து அதால் வந்து அதிகமான ஃபண்ட்ஸும் ஏர்ன் பண்ண முடியாது. அதோட கேபிட்டல்ஸும் நம்மளால வந்து அதுக்காக வந்து கோப்பப் பண்ண முடியாது. To overcome this limitation, the concept of company form of organization came existence. Company form of organization வந்து இதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. The capital of company is divided into small units are called shares. bracket பண்ணிக்கோ. கரெக்ட்டா வந்து 1 2 3 4 5 5th லைன் பாரு ஃபர்ஸ்ட் பேரால. The capital of companies is divided into small units called shares. சின்ன சின்னதா வந்து டிவைட் பண்றாங்க மொத்த கேபிட்டலையும். That is called what? shares ன்னு சொல்றாங்க. அடுத்து, to overcome this limited capital is needed by company could the company okay capital is needed by the company could be raised inviting the general public to buy the shares and invest in the business. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் நம்மளை மாதிரி பப்ளிக் வந்து நீ இந்த கம்பெனியில் நம்ம டிவில எல்லாம் பார்க்குறோம், எனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ ஷேர் இருக்கு, இந்த கம்பெனியில் அவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் என்னன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான். So the investors are called shareholders or members of the company. Underline பண்ணிக்கோ. இன்வெஸ்டர்ஸ் உடைய பேர் என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஷேரை வாங்குறாங்க கம்பெனியில. or the members of the company, they are called as the members of the company. The money raised by issuing
ஷேர்ஸ் இஸ் கால்ட் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் எவ்வளோ கலெக்ட் நம்ம பண்ணுறோமோ அவங்க கிட்ட இருந்து அதுக்கு பேர் வந்து ஷேர் கேபிட்டல். ப்ராஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். கடைசியில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். நான் பல முறை போன வருஷமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஷேர் ப்ராஃபிட்க்கு இன்னொரு பேர் தான் என்னது? டிவிடெண்ட். நீ ஷேர் வாங்குற, அது மூலமா உனக்கு வந்து லாபம் கிடைக்குது. அப்படி லாபம் கிடைச்சா அதுக்கு பேர் என்னன்னா டிவிடெண்ட் அப்படின்னு பேர். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஷேர் ப்ராஃபிட் இஸ் நோன் அஸ் டிவிடெண்ட். லாஸ்ட் லைன், ப்ராஃபிட்ஸ் are distributed among the shareholders in the form of dividend. Okay, it's not practical for all members to take part in management of company, so they appoint the annual general meeting. அப்பப்போ எல்லாத்தையுமே வந்து எல்லா டைமும் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. மேனேஜ்மெண்ட்டே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது ஆல் த மெம்பர்ஸும் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு கம்பெனியில் 1,00,000 பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கான், 1000 பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கான். அப்போ அவங்க எல்லாரையுமே வந்து வேலை வாங்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கூப்பிட்டு ஒரு மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து உருவாக்குறாங்க. டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. நம்ம ஏரியா வந்து சுற்றி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம சரௌண்டிங் ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் அதிகமாக எவ்வளோக்கு இருந்துச்சோ இப்போ ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தான். அதனால் நம்ம இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனிஸ்லாம் என்னென்ன நடக்குது, எப்படி ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ தே அப்பாயிண்ட் த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் who take part in the management of the business. The liability of shareholders is limited to the face value of shares. A limited company differs from other forms of the units. It is separate a legal entity. அதாவது ஒரு limited company, the liability of shareholders is limited to the face value of shares. ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட பொறுப்பு என்னன்னா அந்த ஷேரோட மொத்த மதிப்பு வரைக்கும் தான். இப்போ நான் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறேன், 10,000 ஷேர் வாங்குறேன், எவ்வளோ வரும்? 1,00,000 ரூபாய் வரும்ல. என்னோட பொறுப்பு, நான் ஒரு ஷேர் ஹோல்டர்னா அந்த 1,00,000 ரூபாய் வரைக்கும் தான் நான் பொறுப்பு. அதுக்கு மேலேலாம் நான் பொறுப்பு கிடையாது. அதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனிஸில் வந்து லிமிட்டட் லைபிலிட்டிஸ் இருக்குது. எ லிமிட்டட் கம்பெனி டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். பிஸ்னஸ் யூனிட்டோடைய அதர் பார்ட்ஸ்லேருந்து இந்த கம்பெனி வந்து என்னவா இருக்குது? செப்பரேட் ஆகிருக்கு, டிஃபர்ஸ் ஆகிருக்கு. இட் ஆஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதுதான் வந்து அதோடைய ஒரு உரிமை. செப்பரேட் லீகல் என்டிட்டி, தனித்து செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுதான் அவங்க எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக லிசன் பண்ணி ஆகணும். Meaning and definitions of company. Company is a voluntary association of persons which are separate legal entity. It has perpetual succession and the liability of members is limited. Perpetual succession அப்படின்னா என்னன்னா தொடர்ந்து இருக்கும். நான் ஒரு மேனேஜர் இல்லை, அவர் ஏதாச்சும் காலமாயிட்டாரு, வேறு மெம்பர்ஸ் வேலை இல்லை அப்படின்னா கூட இன்னொருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க? பெர்பெக்சுவல் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? மீனிங் ஆஃப் த கம்பெனி. இதில் வந்து அக்கார்டிங் டு த லார்ட் ஜஸ்டிஸ் லின்லே அவர் என்ன சொல்லியிருக்காரு பாரு, கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன்ஸ் who contribute money and money's worth to a common stock and employed in the same some trade or business who share the profit and losses arising from them. நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சேர்ந்து பணத்தை போட்டு லாபத்தை எடுப்பாங்க அந்த தொழிலை நடத்தி. அதுதான் கம்பெனி அப்படின்னு சிம்பிளாக அவர் சொல்கிறார். பணம் மற்றும் பண மதிப்பு சார்பாக. இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. The persons who contributed in it for form or whom it belongs are members. The common stock so contributed is denoted money is and is the capital of the money. காமன் ஸ்டாக்னா ஷேர்ஸுக்கு தான் இன்னொரு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸில் ஷேர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் டு விச் ஈச் மெம்பர் இஸ் என்டைட்டில் இஸ் ஷேர்ஸ், அதுதான் சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேர் வாங்குறேன். அப்போ நான் வந்து ஷேர் ஹோல்டர். புரிஞ்சுதா? இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி, கம்பெனிஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. வாலண்டரி அசோசியேஷன். கம்பெனி வந்து முழுக்க வாலண்டரி அசோசியேஷன்
ஆஃப் பர்சன் நோ லா கேன் கம்பல் பர்சன்ஸ் டு ஃபார்ம் அ கம்பெனி. எந்த சட்டமும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. இது வந்து வாலண்டரி அசோசியேஷன், அவங்களா சேர்ந்து உருவாக்குறது. புரியுதா? நாலு கொஞ்சம் பேர். செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். இப்போ ஒரு கம்பெனி வந்து நீ ஒரு பொருள் வாங்குற, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை, ஏதோ ஒரு காரணமாக நீ அந்த கம்பெனி மேலே கோர்ட்டில் கேஸ் போடுற. அப்போ அந்த கம்பெனியில் ஏற்கனவே இருந்த மேனேஜர்ஸ், அதை எடுத்து நடத்தக்கூடிய எம்டிஸ் எல்லாமே மாறுறாங்க. அப்படி மாறினாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த தொழிலை நடத்துவாங்க. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஏன்னா நம்ம அந்த பர்சன் மேலே கேஸ் போடல, அந்த கம்பெனி மேலே கேஸ் போடுறோம். இட் ஹாஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். அடுத்து காமன் சீல். எல்லாரும் அதோட சீல் வந்து கம்பெனி மே ஹாவ் அ காமன் சீல் விச் கேன் பி affixed on the documents. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் வந்து அந்த சீல் இருக்கணும். அந்த சீல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அது மேலே அது யாரோட கம்பெனியோட அந்த டைரக்டர்ஸு, எம்டிஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அது எப்படி கெட்டிங் சைன், மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாமே. அப்புறம் யார் சைன் பண்ணாலும் கம்பெனி பொறுப்பா. அடுத்து பெர்பெக்சுவல் சக்சஷன். கம்பெனி கண்டினியூஸ் ஃபார் எவர், ரொம்ப நாள் தொடரும். Its continuity is not affected by the changes in its members. It can be owned up only by law. இது என்ன பண்ணும், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். மெம்பர்ஸ் மாறினாலும் அது என்ன பண்ணும், நடந்துட்டே இருக்கும். Limited liability. The liability of shareholders of the company is limited to the extent of face value of shares held by them. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருந்தேன்னா அந்த 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் நான் பொறுப்பாக முடியுமே காண்டி, மற்ற எதுக்குமே நான் பொறுப்பாக முடியாது. புரிஞ்சுதா? At transferability of shares. The share of a company is freely transferable except in case of a private company. பிரைவேட் கம்பெனியா இருந்தா மாத்திரம் தான் என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு ஷேர் இருந்து இன்னொருத்தருக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. பட் இன் பப்ளிக் கம்பெனி ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஷேர் பண்ணிடலாம். அடுத்து மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். The capital of company is divided into small units of fixed amount. These units are called shares. இந்த யூனிட்ஸ்க்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஷேர்ஸ் சொல்லுவாங்க. The shares which can be issued by a company is two types, preference shares and equity shares. preference sharesனா ஷேர்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க கம்பெனில. ஒன்னு வந்து preference shares. அப்படின்னா என்ன, preference sharesனா ஒன்றும் கிடையாது, முன்னுரிமை பங்குகள். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்ம ப்ரெஃபரன்ஸ்ன்ற அந்த வார்த்தையிலேயே நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டின்றது வந்து சாதாரண பங்கு முதல். ஓகே, அடுத்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்றத அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். Preference shares are the shares which have the following two preferential rights over the equity shares. ரெண்டு ஈக்விட்டி ஷேர்ஸை காட்டிலும் இவங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ரைட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். preference shares towards the payment of dividend at a fixed rate during the lifetime of the company. preference shares towards the repayment of the capital and winding up of the company. அதாவது preference shares உடைய லைஃப் டைம் ஃபிக்ஸட் ரேட்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும், டிவிடெண்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணணும். புரிஞ்சுதா? ஆனா ப்ரெஃபரன்ஸ் அதே மாதிரி வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணும், அவங்களுடைய கேபிட்டலை ரீபேமெண்ட் பண்ணணும் அந்த டைம் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டு முக்கியமான இதுக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, லைஃப் டைம்ல டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்க, towards the payment of fixed rate of dividend அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஷேர் ப்ராஃபிட் வந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். அடுத்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இன்னைக்கு ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வ் கேபிட்டல் பேஜ் நம்பர் 228ல இருக்கக்கூடிய ரிசர்வ் கேபிட்டல் வரைக்கும் தான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் லிசன் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் those shares which are not preference shares. எதெல்லாம் வந்து preference shares கிடையாதோ அது எல்லாம் என்னது, ஈக்விட்டி ஷேர். These shares
do not enjoy any preferential rights. இதுக்கு வந்து எந்த வித preferential rightsம் வந்து என்ன கிடையாது. Rate of dividend is not fixed. This has on the equity shares and it depends upon the profits earned by the company. எவ்வளவு லாபம் வருதோ அந்த லாபத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அந்த ஷேர் ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணி ஆகணும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும். அதுதான் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவா புரியுதா? அடுத்து, இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பெய்டு ஆஃப்டர் த பேமெண்ட்ஸ் டு மேட் த ப்ரெஃபரன்ஸ் ஷேர். அதே மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணவுடனே முதல்ல ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டர் இருக்கானுங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் மீதியை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க மீதி இருந்தால் அது மட்டும்தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் ஆர் நோன் அஸ் த ஆர்டினரி ஷேர்ஸ். அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர் 227 ஈக்விட்டி ஷேர்ஸ் லாஸ்ட் லைன். ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் நோன் அஸ் த ஆர்டினரி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன ஆர்டினரி ஷேர்ஸ் சொல்ற ஒரு பேர் இருக்கு. ஓகேமா? இப்போ லாஸ்ட் பார்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டலை பார்க்கலாம். The share capital of the company is divided into following categories. One வந்து authorized capital, issued capital, subscribed capital and called up capital, paid up capital, reserve capital னு சொல்லி பிரிக்கிறாங்க. இத ஒரு சம் கூட இருக்கு. நீங்க லாஸ்ட் சம்ஸ் அந்த டைம்ல பாப்பீங்க. இட் மீன்ஸ் முதல்ல ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்னன்னு பார்க்கலாம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா is the capital, it means such capital is authorized by the memorandum of association. memorandum of association அப்படின்னா அமைப்பு முறை ஏடுன்னு சொல்லுவாங்க. காமர்ஸ்ல வரும். அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். கம்பெனி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ். இட்ஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் which can be raised as a capital. அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வந்து என்ன பண்ணலாம் ஷேர் வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. It is also known as registered capital or nominal capital. 1 மார்க்ல கேட்பான் ஆத்தரைஸ்டு கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நீ என்ன சொல்லலாம் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல் அப்படி இல்லைன்னா நாமினல் கேபிட்டல். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரெஜிஸ்டர்டு கேபிட்டல் 1 மார்க்ல கேட்பான். நீ இப்போ மட்டும் இல்லை, நீ வேற ஏதாவது சிஏ எக்ஸாம், ஐசிடபிள்யூ எக்ஸாம், வேற ஏதாச்சும் நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீ போகும்பொழுது அங்கே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாட் ஆர் த அதர் நேம் ஃபார் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்? ஏ ரெஜிஸ்டர்டு கேபிட்டல், பி வேற பெய்ட் அப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல் அப்படி இப்படின்னு கொடுத்தா அப்புறம் ஏ அண்ட் பி அப்படி இப்படிலாம் நிறைய கேட்டுருப்பான். ஸோ ஆன்சர் வந்து ரெஜிஸ்டர்டு கேபிட்டல் அண்ட் நாமினல் கேபிட்டல். Issued capital. This represents that part of authorized capital which is offered for subscription. எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணுறோம் பப்ளிக் வந்து எவ்வளோ வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இஷ்யூ பண்ணுறோமோ அதுதான் வந்து issued capital அப்படின்னு சொல்லுவாங்க. Subscribed capital. It refers to that part of issued capital which has been applied for also allotted by the company. எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கம்பெனி எத்தனை இஷ்யூ வந்திருக்கு எத்தனை பேர் வாங்குறோன்னு நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் நம்ம எவ்வளோ வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம், சரி இவங்கெல்லாம் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல். எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுதான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து கால்ட் அப் கேபிட்டல். It refers to that part of subscribed capital which has been called up by the company for payment. Called up capital அப்படின்னா is that part of subscribe copy. subscribe பண்ணிட்டாங்கன்னா உடனே மொத்தமா உடனே பணம் கட்ட தேவை கிடையாது. முதல்ல என்ன பண்ணோம்னா கம்பெனியில் அப்ளிகேஷன் மணின்னு சொல்லி ஒரு 10 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்க. அந்த 10 ரூபாயில் முதல் 2 ரூபாய் வந்து 2 rupees. நான் ரொம்ப oh my god கால் வருது. இப்போது ஒரு வீடியோ கட் ஆயிடுச்சு, அதனால செகண்ட் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கேன். ஒரு ஷேர் கேபிட்டல் வந்து நீ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குற. எத்தனை ஷேர் வாங்குற? ஒரு 10,000 ஷேர் வாங்குற. எத்தனை ஷேர் வாங்குற? 10,000 ஷேர் வாங்குற. அப்படி வாங்கும் பொழுது அப்போ 10 ரூபாய் இன்ட்டு 10 rupees 10,000 10,000 இன்ட்டு 10 rupees எவ்வளோ 1 lakh வருதா? அப்போ அவன் என்ன சொல்லுவான், அந்த 10 rupeesல ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesனா அந்த 10 rupees உடனே கட்ட சொல்லி கேட்க மாட்டாங்க. முதல்ல அப்ளிகேஷன் அப்போ ஒரு 2 rupees கட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ? 2 rupees அப்ளிகேஷன் கட்ட சொல்லுவாங்க.
2 rupees allotment கட்ட சொல்லுவாங்க. இப்போ 4 rupees ஆயிடுச்சா, 2 rupeesனா வெறும் 2 rupees சார், இந்தாங்க சார் 2 rupees அப்படிலாம் கிடையாது. 2 rupees into 10,000 எவ்வளோ, 20,000 வந்துடுது. அடுத்த 2 rupees கட்டும்போது ஒரு 10,000 40,000 மீதி 60,000 இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் கால் மணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த சம் கூட போட்டீங்க, ஜேர்னல் என்ட்ரி சம் கூட போட்டீங்க. ஃபர்ஸ்ட் கால் மணி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு 3 rupees கட்டுங்க. செகண்ட் கால் மணி ஒரு 1 rupee கட்டு. எவ்வளோ ஆச்சு, 2 2 4 3 4 7 8. அடுத்து லாஸ்ட் ஃபைனல் கால்க்கு ஒரு 2. இப்போ 10 rupees சரியா போச்சா? இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, கால்ட் அப் பண்ணுவாங்க. அப்பப்போ கால்ட் அப் பண்ணுவாங்க கம்பெனியில். அப்படி யாராச்சும் கால் பண்ணும்பொழுது கட்டலைனா தான் ஃபோர் ஃபீச்சர் பண்ணுவாங்க. ஃபோர் ஃபீச்சர்னா என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கால்ட் அப் கேபிட்டல்னா இப்படி தான், அந்த 10 rupees பிரித்து கேட்பாங்க. அதுதான் கால்ட் அப் கேபிட்டல். அடுத்து பெய்ட் அப் கேபிட்டல் இஸ் தட் பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹாஸ் பீன் ஆக்சுவலி பெய்டு பை த ஷேர் ஹோல்டர்ஸ். It is a part of called up capital which has been actually paid by the shareholders. அப்படின்னா அந்த நம்ம கால்ட் அப் பண்ணுறோம், கம்பெனி வந்து கால்ட் அப் பண்ணுது, ஆனால் பப்ளிக் அவன் எவ்வளோ கட்டுறாங்க, அவங்க எவ்வளோ கட்டுறாங்க, அதுதான் பெய்ட் அப் கேபிட்டல். நம்ம சும்மா கால்ட் அப்னு கேட்டலாம், ஆனால் அவங்க எவ்வளோ கட்டுறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரிசர்வ் கேபிட்டல். The company can reserve a part of its subscribed capital to be called up only at the time of winding up. கொஞ்சம் ஷேரை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. எதுக்குன்னா லாஸ்ட்டில் வைண்டிங் அப் பண்ணும்பொழுது அதை வந்து இது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுப்பாங்க. இஸ் டு பி கால்ட் அப் ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். எப்போனா அந்த கம்பெனி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தியா, அப்போ மாத்திரம் தான் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கால்ட் ரிசர்வ் கேபிட்டல். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், லார்ட் ஜஸ்டிஸ் லின்லேயோட தியரி பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்தோம், வாலண்டரி அசோசியேஷன், செப்பரேட் லீகல் என்டிட்டி, காமன் சீல், பெர்பெக்சுவல் சக்சஷன், லிமிடெட் லைபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஷேர்ஸ், அண்ட் மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை பார்த்தோம். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன, ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸும் ஈக்விட்டி ஷேர்ஸும் எந்த இடத்துல வித்தியாசப்படுது, ஷேர்னா என்ன, கம்பெனியோட கேபிட்டல்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டலில் ஆத்தரைஸ் கேபிட்டல்னா அதுக்கு இன்னொரு பேர்னா நாமினல் கேபிட்டல், ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் பார்த்தோம், இஷ்யூடு கேபிட்டல் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் கேபிட்டல் பார்த்தோம், கால்ட் அப் கேபிட்டல் பார்த்தோம், பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்தோம், ரிசர்வ் கேபிட்டல் பார்த்தோம். அப் டு திஸ் we have seen the today's class. இந்த தியரியில் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஞ்சம் பார்த்துடலாமா? அதான் இன்னைக்கு நடத்தின போர்ஷனில் டுடே வாட் ஐ ஹாவ் டாட் இன் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அந்த மீனிங், டெஃபினேஷன், இன்ட்ரொடக்ஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இப்போ பார்த்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஈக்விட்டி, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல், இஷ்யூடு சப்ஸ்கிரைப் கேபிட்டல், பெய்ட் அப், ரிசர்வ், இதிலேருந்து இன்னைக்கான ஹோம்ஒர்க். இதிலேருந்து நீ புரிஞ்சுக்கிட்ட ஏதாச்சும் 20 பாயிண்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்பணும். அக்கௌண்ட் அதாவது என்ன பண்ணணும்னா, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பாயிண்ட்ஸ் ஓனாக எழுதணும். யாரும் பார்த்து எழுதக்கூடாது, யாரையும் கேட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காதுல்ல. ஏன்னா உனக்கு என்ன தோணுதோ அதில் நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்பணும். இட்ஸ் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, புரிஞ்சா? இந்த தியரியில் நீ புரிஞ்சுக்கிட்ட அசைன்மெண்ட் மாதிரி 20 பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.